வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11வது ஓகேங்களா இந்திய பண்பாடு அதாவது எத்திக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து வினாவிடைய வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு குரூப் 2A ஓகேங்களா டிஎன்பிசி எக்ஸாம் நடைபெறுது ஓகேங்களா. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொண்டு போகணும், ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன் ஓகேங்களா. அந்த வீடியோவை பார்த்துக்கங்க ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம ஓகேங்களா 12வது எத்திக்ஸ் ஓகேங்களா வினா வங்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டு, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை ஓகேங்களா. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்று அதிசயம் இதுதான் இந்தியா என்று குறிப்பிட்டவர் ஓகேங்களா. அதிசயம் இதுதான் இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்றும் அதிசயம் அதுதான் இந்தியா என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஓகேங்களா ஏஎல் பாசிம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பரப்பளவில் இந்தியாவின் இடம், உலக பரப்பளவில் இந்தியாவின் இடம் 7வது இடம். பரப்பளவில் எத்தனாவது இடம்? 7வது இடம். பரப்பளவில் 7வது இடம். அடுத்து பாருங்க ஓகேங்களா, இந்தியாவின் தேசிய நதி கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய நதி கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. அடுத்தது, இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்கும் பகுதி. இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்கும் பகுதி இமயமலை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. ஆசியாவின் ஓகேங்களா, ஆசியாவின் இத்தாலி என அழைக்கப்படும் நாடு. ஆசியாவின் இத்தாலி என அழைக்கக்கூடிய நாடு இந்தியா. இத்தாலி என அழைக்கக்கூடிய நாடு இந்தியா. அடுத்து பாருங்க ஓகேங்களா, இந்தியாவில் மிளகு அதிகமாக விளையும் பகுதி. இந்தியாவில் மிளகு அதிகமாக விளையும் பகுதி கேரளா. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காள பகுதிகளில் அதிகமாக விளையும் பயிர். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பகுதிகளில் அதிகம் விளையும் பயிர் ஓகேங்களா நெல். அதிகம் விளையும் பயிர் நெல். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் அதிகம் விளையும் பயிர் பருத்தி. அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் குஜராத்லையும் அதிகமாக விளையக்கூடிய பயிர் பருத்தி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், பஞ்சாபில் ஓகேங்களா அதிகமாக விளைவிப்பது, பஞ்சாபில் அதிகமாக விளைவிப்பது கோதுமை ஓகேங்களா. அதனால தான் பஞ்சாபை கோதுமையின் களஞ்சியம் என்று அழைக்கக்கூடியது பஞ்சாப். பருப்பு வகைகள் அதிகமாக விளைவிக்கப்படும் மாநிலம். பருப்பு வகைகள் அதிகமாக விளைவிக்கப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம். ஆன்சர் டி, மத்திய பிரதேசம் ஓகேங்களா. தேயிலை அதிகமாக விளையப்படும் மாநிலம். தேயிலை அதிகமாக விளைவிக்கப்படும் மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் தான் தேயிலை அதிகமாக விளைவிக்கிறாங்க. அடுத்தது, காப்பி அதிகமாக விளைவிக்கப்படும் மாநிலம். அதாவது காப்பி அதிகமாக விளைவிக்கிற மாநிலம் எது? கர்நாடகா. அடுத்து பார்த்தீங்கன்னா மழை குறைந்த உயர்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மழை குறைந்த உயர்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பீடபூமி. அது பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் ஓகேங்களா, மழை குறைந்த உயர்நிலங்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பீடபூமி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பொறுத்துக்க 14வது கொஸ்டின் பொறுத்துக்க. 1 சோட்டா நாக்பூரி ஓகேங்களா. சோட்டா நாக்பூரியில் கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம். அப்போ 2 மைனஸ். மாளவ பீடபூமியில் திணைப்பயிர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அப்போ 1, அடுத்தது தக்கான பீடபூமி பகுதியில் பருப்பு வகைகள் அதிகமாக காணப்படுவது. பாருங்கள், சோட்டா நாக்பூரில் கனிம வளங்கள் அதிகம், மாளவ பீடபூமியில் திணை பொருட்கள் அதிகம், தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகள் அதிகம். அப்போ ஆன்சர் 2, 1, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களின் அதிக மக்கள் தொகை பெற்றிருந்தது என்று கூறியவர். அதை பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது என்று கூறியவர் ஹெரோடோட்டஸ். யார்? ஹெரோடோட்டஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16.
பொறுத்துக பாருங்க, பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம், அதாவது காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம். ஓகேங்களா? இது எல்லாம் எந்த இனத்தவர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, 3 இந்தோ ஆரிய இனத்தவர்கள், இந்தோ ஆரிய இனத்தவர்கள். அப்போ 3 கமா. அடுத்தது தமிழகம், ஆந்திரா, சோட்டாநாக்புரியில் திராவிட இனத்தவர்கள். யார்? திராவிட இனத்தவர்கள். அப்போ 1 கமா. அடுத்தது அஸ்ஸாம், நேபாள எல்லை பகுதிகளில், ஓகேங்களா, அஸ்ஸாம், நேபாள எல்லை பகுதிகளில் மங்கோலிய இனத்தவர். அப்போ மங்கோலிய இனத்தவர் 2 கமா. அடுத்து பாருங்க, ஐக்கிய மாநிலம் பீகார் பகுதி, ஓகேங்களா, ஐக்கிய மாநிலம் பீகார் பகுதியில் ஆரிய திராவிட இனம். அப்போ ஓகேங்களா 6 கமா. அடுத்தது வங்காள ஒட்டர தேசம், வங்காள ஒட்டர தேச பகுதியில், ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மங்கோல் திராவிட இனம். அடுத்தது மராட்டி பகுதிகளில் வாழும் மக்கள் வடமேற்கு எல்லையில் ஈரான் துருக்கிய இனம், ஈரான் துருக்கிய இனம். அப்போ 4 5 கமா 4 பாருங்க. மறுபடியும் ஓகேங்களா, காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம் பகுதியில் இந்தோ ஆரிய இனம், தமிழகம், ஆந்திரா, சோட்டாநாக்புரியில் திராவிட இனம், அஸ்ஸாம், நேபாள எல்லையில் மங்கோலிய இனம், ஐக்கிய மாநிலம் பீகார் பகுதியில், ஓகேங்களா, ஆரிய திராவிட இனம், மராட்டிய பகுதிகளில் வாழும் மக்கள், அதாவது வடமேற்கு எல்லையில் ஈரான் துருக்கி இனம். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 2 கமா 6 கமா 5 கமா 4. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஓகேங்களா 17, இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர். இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஓகேங்களா, வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஓகேங்களா, வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். அடுத்தது ஓகேங்களா 18, லாங்குவேஜ் இஸ் வைக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிட்டவர் அபர் குரோம்பி. அடுத்தது 19, நம் நாட்டில் 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பேசப்படும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பேசப்பட்டு வந்த மொழிகளின் எண்ணிக்கை 780. அடுத்தது இந்தியாவில் 1 லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை, அதாவது மக்கள் பேசும் மொழி எத்தனை? அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் பேசும் மொழி எத்தனை அப்படின்னா 33 மொழிகள். எத்தனை மொழி? 33 மொழிகள். வட இந்திய மொழிகளின் தாயகமாக கருதப்படும் மொழி, வட இந்திய மொழிகளின் தாயகமாக கருதப்படும் மொழி சமஸ்கிருதம். ஆன்சர் டி, சமஸ்கிருதம். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 22. சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத டேஸ் என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. தேவனகிரி. அடுத்தது வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படும் மொழி, வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படும் மொழி அஸ்ஸாமி. என்ன மொழி? அஸ்ஸாமி. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மொழிகள், இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மொழிகள் 22. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகளில் அல்லாததுன்னு கேட்குறாங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகள் அல்லாதது எது அப்படின்னா துளு. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை, ஓகேங்களா, 121.09 கோடி. 121.09 கோடி. 27, ஓகேங்களா, 27. இந்துக்களுடைய சதவீதம், ஓகேங்களா, எவ்வளோ? 79.80%. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா அப்போ அது 1 கமா. இஸ்லாமியர் எவ்வளோ இருக்காங்க? 14.23%. அப்போ 3 கமா. அடுத்தது கிறிஸ்தவர்கள் 2.30%. அப்போ 2 கமா.
அடுத்தது சீக்கியர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.07%. அப்போ 5 கமா 5 ஓகேங்களா. சீக்கியர் எவ்வளோ இருக்கிறாங்க? 1.72%. அடுத்தது பௌத்தர்கள் ஓகேங்களா, பௌத்தர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 0.07%. அப்போ 6 கமா. அடுத்தது சமணர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஓகேங்களா, எத்தனை சதவீதம்னா 0.37%. அப்போ 4 கமா. மறுபடியும் பாருங்கள், இந்துக்கள் 79.80%. அடுத்து பாருங்கள், இஸ்லாமியர் 14.23%. அடுத்து கிறிஸ்தவர்கள் 2.30%. அடுத்து பாருங்கள், சீக்கியர்கள் 1.72%. அடுத்து பௌத்தர்கள் 0.07%. அடுத்து சமணர்கள் 0.37%. அப்போ ஆன்சர் 1, 3, 2, 5, 6, 4. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 28வது கொஸ்டின் நம்பர் 28வது ஓகேங்களா. இந்தியாவில் தோன்றிய சமயங்களில் பொருந்தாதது. இந்தியாவில் தோன்றிய சமயங்களில் பொருந்தாதது ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவம். இது கிறிஸ்துவம். மற்ற இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம்லாம் இந்தியாவில் தோன்றியது. அந்த கிறிஸ்துவ மதம் மட்டும் இந்தியாவில் தோன்றலை. அடுத்தது 29வது கொஸ்டின் ஓகேங்களா. மக்கள் தொகை அடிப்படையில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி. மக்கள் தொகை அடிப்படையில் இஸ்லாமியர் சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி ஜம்மு காஷ்மீர். உலக அளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் டேஸ் இடத்தில் இந்தியா உள்ளது. உலக அளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் டேஸ் இடத்தில் இந்தியா உள்ளது. 4வது இடத்துல இந்தியா உள்ளது. இந்தியா பின்பற்றும் பொருளாதாரம். இந்தியா பின்பற்றும் பொருளாதாரம் ஓகேங்களா, கலப்பு பொருளாதாரம். இந்தியா பின்பற்றும் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்த இந்தியாவின் வடக்கு தெற்கு நீளம். ஆசிய கண்டத்தில் மத்திய தென்பகுதியில் அமைந்த இந்தியாவின் அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு நீளம் ஓகேங்களா 3214. இந்தியாவின் கிழக்கு மேற்கு தொலைவு 2933. இந்தியாவை முதலில் சிந்து என்று அழைத்தவர். இந்தியாவை முதலில் சிந்து என்று அழைத்தவர் கிரேக்கர்கள். யார்? கிரேக்கர்கள். இந்தியாவை இந்துஸ்தான் என்று அழைத்தவர்கள். இந்தியாவை இந்து என்று அழைத்தவர்கள் கிரேக்கர்கள். இந்தியாவை இந்துஸ்தான் என்று அழைத்தவர்கள் அரேபியர்கள். யார்? அரேபியர்கள். அடுத்து பாருங்க, நிலவியல் கூறுகளின் அடிப்படையிலும் அத்தகைய வேற்றுமைகள் காணப்படினும் புராண காலத்தோடு நமது நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாரத நாடு. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாரத நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் நிலப்பகுதி. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் நிலப்பகுதி. எந்த நிலப்பகுதி? இந்திய சாத்புரா. இந்திய சாத்புரா மலை தான் இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியா பிரிக்கக்கூடிய நிலப்பகுதி. அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமைமிக்க தேசமாக்கியது என்று கூறியவர். பாருங்க, அரசியல் மற்றும் பண்பாடு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமைமிக்க தேசமாக்கியது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 40. தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா. தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? மகா சங்கராந்தி. மகா சங்கராந்தி. அடுத்தது பொறுத்துக்க. ஓகேங்களா? பாருங்கள், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பொங்கல். தமிழ்நாட்டில் பொங்கல். அப்போ 4,
அடுத்தது குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா மகர சங்கரதி. அப்போ ஆன்சர் 6, அடுத்தது கேரளாவில் என்ன கொண்டாடுறோம்? ஓணம் பண்டிகை. அப்போ 1, அடுத்தது மத்திய பிரதேசத்தில் ஓகேங்களா, லெகாரி. மத்திய பிரதேசத்தில் என்னது? மத்திய பிரதேசத்தில் லெகாரி. அப்போ 3, அடுத்து பாருங்கள் பஞ்சாபில் பைசாகி. பஞ்சாபில் என்ன பண்டிகை கொண்டாடுறோம்? பைசாகி. அப்போ 7, அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, அஸ்ஸாமில் ஓகேங்களா போகாலி பிகுலி, பிகு நடனம். அப்போ 6, 5, அடுத்தது ஓகேங்களா வங்காளத்தில் நபண்ணா. வங்காளத்தில் நபண்ணா. அப்போ 2, அப்போ பாருங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் பொங்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிராவில் மகர சங்கரதி. கேரளாவில் ஓணம். மத்திய பிரதேசத்தில் லெகாரி. பஞ்சாபில் பைசாகி. அஸ்ஸாமில் ஓகேங்களா பொகாலி பிகு. வங்காளத்தில் நபண்ணா. அப்போ ஆன்சர் 4, 6, 1, 3, 7, 5, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 42. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். சாகுந்தலம், மேகதூதம் போன்ற நூல்களை எழுதியவர். சாகுந்தலம், மேகதூதம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா காளிதாசர். யார் எழுதுனாங்க? காளிதாசர் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள் 43. செவ்வியல் மொழி தன்மையில் பொருந்தாதது. தன்மையில் பொருந்தாதது பாருங்கள். தொன்மை, தனித்தன்மை, செல்வ வளம். ஓகேங்களா, காரண பெயர் மட்டும் பொருந்தலை. காரண பெயர் மட்டும் பொருந்தலை. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 44. தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்த நூல். ஓகேங்களா, தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்தது வட இந்தியாவின் இசை. வட இந்தியாவின் இசை என்ன இசைனா ஹிந்துஸ்தானி. வட இந்தியாவில் ஹிந்துஸ்தானி. அடுத்தது 46வது கொஸ்டின். தி சிகரெட் வே. தி சிகரெட் வே என்ற நூலை எழுதியவர் யார்? லிட்டன் பிரபு. ஓகேங்களா, தி சிகரெட் வே என்ற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு. கொஸ்டின் நம்பர் 47. கொஸ்டின் நம்பர் 47. தி சிகரெட் வே என்ற நூலின் தமிழர்களுக்கான இரகசிய வழி. என்ன வழி? இரகசிய வழி என்ற நூலை தமிழில் எழுதியவர் மனோன்மணியம். தமிழில் எழுதியவர் மனோன்மணியம். தென் திராவிட மொழிகளில் பொருந்தாதது. தென் திராவிட மொழிகளில் பொருந்தாததுன்னு கேட்குறான். தெலுங்கு. மற்றதெல்லாம் தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாமே தென் திராவிட மொழி. தெலுங்கு மட்டும் வட திராவிட மொழி. அப்போ பொருந்தாதது எதுனா தெலுங்கு. அடுத்தது கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் என்ற நூல் எழுதப்பட்ட மொழி. கவிராஜ மார்க்கம் என்ற நூல் எழுதப்பட்ட மொழி கன்னடம். எந்த மொழி? கன்னட மொழி. அப்போ கவிராஜ மார்க்கம் என்ற நூல் எழுதப்பட்ட மொழி கன்னடம். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கம்பர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கம்பர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 51. பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று கூறும் நூல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறும் நூல் ஓகேங்களா திருவள்ளுவம். அதாவது வள்ளுவம். அடுத்தது தேசிய பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வந்தே மாதரம். வந்தே மாதரம் நமது தேசிய பாடல். அப்போ 2, ஜனகணமன தேசிய கீதம். அப்போ 1, அடுத்து பாருங்கள் மயில் தேசிய பறவை 3, அடுத்தது புலி தேசிய விலங்கு. அப்போ 4, ஆலமரம் தேசிய மரம். அப்போ 5. அப்போ பாருங்கள் மறுபடியும் வந்தே மாதரம் தேசிய பாடல், ஜனகணமன தேசிய கீதம், மயில் தேசிய பறவை, புலி தேசிய விலங்கு, ஆலமரம் தேசிய மரம். அப்புறம் ஆன்சரு 2, 1, 3, 4,
5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 54. கொஷின் நம்பர் 54. இந்திய இளைஞர் தின விழா கொண்டாடப்படும் நாள். இந்திய இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள். நாள் என்ன நாள்னா ஜனவரி 12. ஜனவரி 12. இந்திய இளைஞர் தின விழா கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 12. இந்திய குழந்தைகள் தினம். இந்திய குழந்தைகள் தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. நவம்பர் 14, அதாவது நேரு பிறந்த நாள், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். அடுத்தது ஓகேங்களா. பாருங்கள் 56வது கொஸ்டின். பல்லவ பேரரசு காலத்தில் வணிகர்கள் தங்களுக்கென சுதேசி, நாணதேசியன், ஓகேங்களா, ஐநூற்றுவர் போன்ற பெயர்களில் வணிக குழுக்களை ஏற்படுத்தி கொண்டனர். இதில் நாணதேசியன் என்பது, ஞான தேசிகன் என்பது வெளிநாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம். அடுத்து பாருங்கள், பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மடங்களுக்கும் 1000 பௌத்த துறவிகளுக்கும் இருந்ததாக கூறும் சீன பயணி. பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மடங்களும் 1000 பௌத்த துறவிகளும் இருந்ததாக கூறும் சீன பயணி யுவாங் சுவாங். யார்? யுவாங் சுவாங். யுவாங் சுவாங் தான் பல்லவர் காலத்தில் 100 பௌத்த துறவிகளும் 1000 அதாவது 100 மடங்களும் 1000 பௌத்த மடங்களும் இருந்ததாக சொல்கிறாரு யுவாங் சுவாங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 58. பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் எத்தனை வகை வரிகள் வசூலிக்கப்பட்டன? 2 வகை வரிகள் வசூலிக்கப்பட்டன. 59வது கொஸ்டின். பல்லவர்களின் முக்கியமான துறைமுக நகரமாக விளங்குவது. அதை பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்குவது மாமல்லபுரம். என்னது? மாமல்லபுரம். பல்லவ மன்னனாக முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகடனம் என்று டேஸ் மொழி மற்றும் எவ்வகை நூல்? ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா வடமொழி நாடக நூல். வடமொழி நாடக நூல். வடமொழி நாடக நூல். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 61. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது பாருங்கள், ஓகேங்களா. போதையானார் அப்படின்னா பகாபிஷிகம், சரி, அதாவது பொருந்தாதுன்னு கேட்குறான். அடுத்தது தண்டின். தண்டி எழுதிய நூல் தசரத சரிதம், அவந்தி சுந்தரி கதாச்சாரம், சரி. சர்வநந்தி எழுதியது லோக விபாகம். லோக விபாகம். பெருமாள் நாயனர் எழுதியது சிவதளி, தவறு. அப்போ பொருந்தாத இது எதுனா டி தான். பெருமாள் நாயனர் எழுதிய சிவதளி தான் பொருந்தாதது. 62வது கொஸ்டின். சேரமான் பெருமாள் நாயகர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. நூல்களில் பொருந்தாதது. சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது பாரு, ஞான உலா, பொன்வன் நந்தாதி, மும்மணி கோவை, இது எல்லாமே சேரமான் பெருமாள் எழுதுனது, ஓகேங்களா. சிவதளி அப்படிங்கிற நூல் தான் இவர் எழுதாத நூல், அதாவது பொருந்தாதது. 63. ஒற்றைக்கல் ரதம் கட்டுவது யாருடைய பணி? ஒற்றைக்கல் ரதம் கட்டுவது யாருடைய பணி? முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் டி, முதலாம் நரசிம்மவர்மன். 64. தென்னிந்திய வரலாற்றில் மலைகளை குடைந்து குடைவரை கோயில்களை உருவாக்கும் பல்லவ மன்னன். தென்னிந்திய வரலாற்றில் மலைகளை குடைந்து குடைவரை கோயில்களை உருவாக்கிய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். கொஸ்டின் நம்பர் 65. கொஸ்டின் நம்பர் 65. சேத்தாகாரி என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன். சேத்தாகாரி என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லன், அதாவது பார்த்தீங்கன்னா மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் பஞ்சபூத ரதங்களை அமைத்த பல்லவ மன்னன். மாமல்லபுரத்தில் பஞ்சபூத ரதங்களை அமைத்த பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். கட்டுமான கோயில் பணியை அறிமுகம் செய்த பல்லவ மன்னன். கட்டுமான கோவில் பணியை அறிமுகம் செய்த பல்லவ மன்னன் ராஜசிம்மன். யார்? ராஜசிம்மன். கொஸ்டின் நம்பர் 69. கொஸ்டின் நம்பர் 69 பாருங்கள். ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களுக்கு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ
மாமல்லபுரம் கோயிலுக்கு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1984. வைகுண்ட பெருமா கோயிலை கட்டிய பல்லவ மன்னன். வைகுண்ட பெருமா கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன். நந்திவர்மன் கால கோயில்களில் பொருந்தாதது. அது பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் கால கோயில்களில் பொருந்தாதது. பாருங்க, குடிப்பல்லவ பரமேஸ்வர கோயில் சரி, காஞ்சி முத்தேஸ்வரர் கோயில் சரி, கூரம் பெருமா கோயில் சரி, அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் கோயில் இது தவறு. அப்போ பொருந்தாதது எதுன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் சரி. சரியான ஆன்சர் காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஆன்சர் டி. 72. தமிழகத்தில் முதலில் அரசியரின் குழு உருவச் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட யாருடைய காலம்? செதுக்கப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர் காலம். யாருடைய காலம்? பல்லவர் காலம். கொஸ்டின் நம்பர் 73. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சித்தம் நவசிவாய என தொடங்கும் குடுமியன் மலை இசைக்கல்வெட்டு பல்வேறு விதமான இசை நுணுக்கங்களை ராகங்களை பற்றி கூறுகிறது சரி. அடுத்தது கேட்கலா, உருத்திரச்சாரியர் என்பவரின் மாணவனான பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் பரிவதினி என்ற வீணை மீட்டுவதில் வல்லவனாக இருந்தார். இதுவும் சரி. 3. இதனால் இவர் சங்கீரண சதி என்ற விருது பெயரும் கிடைக்கப்பெற்றது. அயோத்திய தம்புரா வித்தியராயன் ஆகிய விருது பெயர்களையும் ராஜசிம்மன் பெற்றிருந்தார். ஓகேங்களா. ஆதோத்தியா என்ற வீணை வாசிப்பதில் பல்லவ மன்னன். பல்லவ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் பற்றி குடுமியன் மலை இசைக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இசை நுணுக்கங்கள் பற்றி தேவார பாடல்கள் கூறுகின்றன. அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே சரி. இதில் இருக்கிறது அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 74. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்மன். 75. பல்லவர் காலத்தில் ஓவியங்களை கண்டறிந்து வெளிப்படுத்த மூவேர் துப்ரை என்பவரின் நாடு. ஓகேங்களா, பிரான்ஸ் நாடு. என்பவரினுடைய நாடு பிரான்ஸ் நாடு. காஞ்சியில் கல்வி கற்று நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிபுரிந்தவர். காஞ்சியில் கல்வி கற்று நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா தருமபாலர். யார்? தருமபாலர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 77. ஓகேங்களா, கல்வி கரையாத காஞ்சி மாநகரம் என்று காஞ்சிபுரத்தனை புகழ்ந்து பாடியவர் யார்? புகழ்ந்து பாடியவர் அப்பர். காஞ்சியில் இருந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? காஞ்சியில் இருந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கடிகை. கல்வி நிறுவனங்கள் கடிகை என்று அழைக்கப்பட்டன. 79. வட இந்தியாவில் உள்ள கங்கை வரை படையெடுத்து சென்று மற்றும் கப்பற்படை மூலமாக மலாய் தீபகற்பத்தில் உள்ள கடாரம் ஸ்ரீவிஜயம் வரை சென்று வெற்றி கண்டவர் முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 80. சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக பிரிந்தது? சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக பிரிந்தது? 9 மண்டலங்களாக பிரிந்தது. சோழ நாட்டின் சரியான படிநிலைகள்: ஃபஸ்ட்டு கிராமம், நாடு, வளநாடு, மண்டலம். ஃபஸ்ட்டு கிராமம், 2வது நாடு, 3வது வளநாடு, 4வது மண்டலம். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 82. பொறுத்துக. ஓகேங்களா, சோழ மண்டலம்னா திருச்சி தஞ்சாவூர் எல்லாமே சோழ மண்டலம். அப்போ 1, ராஜராஜ பாண்டிய மண்டலம் பாண்டிய நாடு. அப்போ 3, ஜெயங்கொண்டான் சோழ நாடு அப்படிங்கிறது தொண்டை நாடு. அப்போ 4, மும்முடி சோழ மண்டலம் இலங்கை. அப்போ 2, பாருங்க மறுபடியும் சோழ மண்டலம்ங்கிறது
திருச்சி, தஞ்சை. ராஜராஜ பாண்டிய மண்டலங்கிறது பாண்டிய நாடு. ஜெயங்கொண்டான் சோழ மண்டலங்கிறது தொண்டை நாடு. மும்முடி சோழ மண்டலங்கிறது இலங்கை. அப்போ ஆன்சரு 1,3,4,2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சோழ மன்னர்களின் பட்டப்பெயர்களில் பொருந்தாதது. சோழ மன்னர்களின் பட்டப்பெயர்களில் பொருந்தாதது. சரிங்களா? திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜகேசரிவர்மன், பரகேஸ்வரிவர்மன், இது எல்லாமே சோழருடையது. மாமல்லன் அப்படிங்கிறதான் பொருந்தாதது. ஆன்சர் டி, மாமல்லன். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 84. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது பாருங்கள். மன்னரின் கீழ் செயல்பட்ட அதிகாரிகள் சிறுதனம் மற்றும் பெருந்தனம் என அழைக்கப்பட்டன. சரி. அடுத்தது, திருவாய் கேள்வி. அரசரின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவர். தவறு. அதாவது திருவாய் வேள்வி, திருவாய் கேள்வி. அரசரின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவர். தவறு. அடுத்து பாருங்க, கரும விதிகள். ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர். சரி. ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர். அடுத்து பாருங்க, வரி மொத்த கணக்கு தணிக்கை அதிகாரி. அப்போ தவறானது கேட்குறான். ஆன்சர் பி தான் தவறானது. ஆன்சர் பி தான் தவறானது. அடுத்து பாருங்கள், 85வது கொஷின். மீண்டும் ஒரு தவறான கொஷின். ஓகேங்களா? பரவு வரி திணைக்களத்தவர். ஓகேங்களா? யார்? நிலவரி கழகர். சரி. அடுத்தது, திருமா கணக்கு. திருமா கணக்குங்கிறது அரண்மனை கணக்காளர். சரி. அடுத்தது, நாடு வகை செய்பவர். நாட்டில் நிலைநாட்டுபவர். தவறு. அடுத்தது, திருமந்திர ஓலை நாயகம். திருமந்திர ஓலை நாயகம். அரசின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவர். சரி. அப்போ என்ன கேட்குறான்? பொருந்தாதன்னு கேட்குறான். இந்த சி மட்டும்தான் பொருந்தாதது. நாடு வகை செய்பவர், நாட்டில் நிலைநாட்டுபவர் தான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 86. கொஸ்டின் நம்பர் 86. ஓகேங்களா? குடைவேலை முறை யாருடைய காலத்தில் பின்பற்றப்பட்டது? அது பார்த்தீங்கன்னா, குடவேலை முறை யாருடைய காலத்தில் பின்பற்றதுன்னா முதலாம் பராந்தகன். யார்? முதலாம் பராந்தகன். குடவேலை முறையில் சபை உறுப்பினராக, ஓகேங்களா, தகுதிகளில் பொருந்தாதது. பாருங்க, உறுப்பினருக்கு கால்வேலி நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும். கால்வேலி நிலம் சொந்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சொந்த நிலத்தில் வீடு இருக்க வேண்டும். சரி. அடுத்து பாருங்க, 30 வயது முதல் 70 வயதிற்குள் நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். தவறு. அடுத்து பாருங்க, ஒரு முறை உறுப்பினராக இருந்தோர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு உறுப்பினராக முடியும். இதுவும் சரி. அப்போ பொருந்தாதது என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? சி தான் பொருந்தாதது. 30 வயது முதல் 70 வயதுக்குள்ள நிரம்பியவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். அடுத்து பாருங்க, 3 கை மகா சோனை. 3 கை மகா சேனை யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜன் 2 பேர் காலத்திலே இருந்தது. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 89. சோழர் காலத்தில், ஓகேங்களா, சதுர்வேதி மங்கலம் என்ற நிலம் என்பது. சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்கலம் என்ற நிலம் என்பது, ஓகேங்களா, அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆன்சர் டி. அடுத்தது, கோயில் நிர்வாகத்தை ஏற்று நடத்திய மூலருடையோர் என்று அழைக்கப்படுவர் யார்? அந்தணர்கள். மூலருடையோர் என்று அழைக்கப்படுபவர் அந்தணர். அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 91. ஓகேங்களா? 91 பாருங்க. சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்று குறிப்பிட்டவர்கள், ஓகேங்களா, விவசாயிகள். யார்? விவசாயிகள். வாணியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வணிகர்கள். சந்தர சோழனின் மனைவி, ஓகேங்களா, சுந்தர சோழனின் மனைவி வனவன் மாதேவியர் உடன் கட்டை ஏறிய செய்தி தெரிவிப்பது. ஓகேங்களா? திருவாலங்காடு
செப்பேடு. திருவேலங்காடு செப்பேடு. 94வது கொஸ்டின், ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. அப்போ ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறான். ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி, இந்த மூணுமே ஔவையார் எழுதிய நூல். அறநெறிச்சாரம் மட்டும்தான் ஔவையார் எழுதாத நூல். அப்போ ஆன்சர் டி. பெரிய புராணம் அல்லது திருத்தொண்ட புராணத்தை எழுதியவர். பெரிய புராணம் அல்லது திருத்தொண்ட புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிழார். பெரிய புராணம் திருத்தொண்ட புராணத்தை எழுதியவர் யாரு? சேக்கிழார். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. கம்பர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. கம்பர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. ஏறெழுபது, சடோகப் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இது நலவென்பம் மட்டும்தான் இவர் கம்பர் எழுதாத நூல். அடுத்தது மூவர் உலா. மூவர் உலா. மூவர் உலா என்ற நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். மூவர் உலா என்ற நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். மூவர் உலாவில் கூறப்படாத அரசன், அதாவது கூறப்படாத அரசன் கேட்குறாங்க. இரண்டாம் குலோத்துங்கனை பற்றி சொல்லியிருக்காங்க, இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றி சொல்லியிருக்காங்க, விக்கிரம சோழனை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி தான் சொல்லலை. ஓகேங்களா, முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி தான் சொல்லலை. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். சைவ திருமுறையை தொகுத்தவர். சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கொஸ்டின் நம்பர் 100, கீழ்கண்ட நூல்கள் மற்றும் ஆசிரியர்களில் பொருந்தாதது. பொருந்தாதது. சிவஞான போதம் நூலை எழுதியவர் மெய்கண்டார், சரி. ஞானமிர்தம் வசீகம் எழுதியது திருவுந்திய, ஓகேங்களா, திருவியலூர் உய்ய வந்த தேவனார், சரி. அடுத்தது சிவஞான சித்தியர் உமாபதி சிவம், இது தவறு. அப்போ ஆன்சரு தவறானது டி தான் தவறான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 101வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 101, தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட காலகட்டம். தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட காலகட்டம் 1003 ஓகேங்களா 1010 வரை. அடுத்தது தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது. தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது, அதாவது பூலோக கைலாயம். பூலோக கைலாயம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே தென்னிந்திய இமயமலை, ராஜராஜேஸ்வரம், ராஜராஜன், தக்கான மேரு, இது எல்லாமே தஞ்சாவூரினுடைய கோயிலினுடைய சிறப்பு பெயர்கள். தஞ்சை பெரிய கோயிலினுடைய உயரம். தஞ்சை பெரிய கோயிலின் உயரம், ஓகேங்களா, 216 அடி. 216 அடி. தஞ்சை பெரிய கோவில் 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட நாள், ஓகேங்களா, 2010 செப்டம்பர் 25. 2010 செப்டம்பர் 25 தான் தஞ்சை பெரிய கோயிலில் 1000வது ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 105, முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை வெற்றியின் நினைவாக உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிய கோயிலான கங்கை கொண்ட சோழவீஸ்வரர் கோயிலின் விமானத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு கேட்குறான். விமானத்தினுடைய உயரம் 150 அடி. ராஜேஸ்வரம் ஐராதவரஸ் கோயிலை கட்டியவர். ஐராதவரஸ் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பிக்கும் இடம்பெற்ற கோயில், ஓகேங்களா, ஐராதவரஸ் கோயில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 108. கொஸ்டின் நம்பர் 108, பாண்டியரை வென்று மதுரையில் திரிபுவன வீரதேவன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் 3ஆம் குலோத்துங்கன். திரிபுவன வீரதேவன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் 3ஆம் குலோத்துங்கன். செப்பு திருமேனிகள் உலக புகழ்பெற்ற காலம். சோழருடைய காலம்தான் செப்பு திருமேனி காலம். சோழர் கால நடன மங்கைகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களில் பொருந்தாதது. சோழர் கால நடன மங்கைகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களில் பொருந்தாதது, ஓகேங்களா, மாதவி அப்படிங்கிற மட்டும்தான் பொருந்தாதது. தலைக்கோடி, காவிதி, ஓகேங்களா, மாணிக்கை எல்லாமே உண்டு. மாதவி மட்டும்தான் அந்த பட்டங்களில் இல்லை. கொஸ்டின் நம்பர் 111 பாருங்கள், சோழர்களின் ஆட்சி காலத்தில், ஓகேங்களா, திருத்தாண்டகம் என்ற நிலம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இசைக்கலைஞர்கள். ஆன்சர் ஏ, இசைக்கலைஞர்கள். 112, நிலங்களை அளந்து
தரம் பிரித்தால் உலகளந்த சோழன் என்று புகழப்பட்டவர். அதாவது நிலங்களை அளந்து தரம் பிரித்துதல் உலகளந்த சோழன் என்று புகழப்பட்டவர் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன். 113 பாண்டிய பேரரசின் சரியான படிநிலைகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேரரசு, ரெண்டாவது மண்டலம், மூணாவது வளநாடு, நாலாவது ஊர். ஆன்சர் பி. பேரரசு, மண்டலம், வளநாடு, ஊர். இதுதான் பாண்டியனுடைய சரியான படிநிலைகள். அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 114. கொஷின் நம்பர் 114. அதாவது பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில் அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் மகா சமாத்தான். மகா சமாத்தான். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. அரண்மனை பணிகளை கண்காணித்தவர்கள். ஓகேங்களா? அகப்பரிவார முதலி, திருவாசல் முதலி என்று அழைக்கப்பட்டார். சரி. அடுத்தது, வரி வசூல் செய்வதற்கு புறவரி திணைக்களந்து முகவெட்டி என்று வருவாய் அதிகாரி நியமிக்கப்பட்டார். சரி. தலைமை அதிகாரி நினைக்களத்தாயகம் என்று அழைக்கப்பட்டார். சரி. வரி நிர்ணயம் செய்பவர் வரி தண்டல் என்று என அழைக்கப்பட்டார். தவறு. அப்போ பொருந்தாததுக்கு எதுன்னு கேட்குறான். டி தான் இதுக்கு பொருந்தாதது. 116வது கொஸ்டின். அவசரகால படைகளாக பயன்படும் முனைந்தோர் மோகம், தென்னவன் உதவிகள் என இரு படைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த இரு படைகள் இருந்தது. கொஷின் நம்பர் 117. கொஷின் நம்பர் 117. பாண்டியர் கால ஓகேங்களா படைப்பாசறை கண்காணிக்கும் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆராய்ச்சி நாயகம். பிற்கால பாண்டியர்கள் நீதித்துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? தரும ஷணம். அடுத்து கொஷின் நம்பர் 119. கொஷின் நம்பர் 119. பாண்டியர்களின் ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் 3 சபைகள் இருந்ததை கூறும் கல்வெட்டு. ஓகேங்களா? அதாவது செம்மனூர் கல்வெட்டு, அதாவது மானூர் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? மானூர் கல்வெட்டு. அதாவது பாண்டியர் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் 3 வகை சபை இருந்ததாக கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. 120வது கொஸ்டின். அந்தணர்களுக்கான அக்ரஹாரங்கள் என்ற குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு அவனி வேந்த சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்ட பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன். ஆன்சர் டி. முதலாம் மாரவர்மன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 121. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வணிகர்கள் வாழ்ந்த பகுதிகள் நாண தேசிய பெருந்தெரு, நூற்றாண்டு பெருந்தெரு என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? சரி. அடுத்தது, வேளாண்மை தொழிலை செய்பவர்கள் பூமி புத்திரர்கள். வேளாண்மை தொழில் செய்கிறவர்களா பூமி புத்திரர்கள் என்று நாட்டு மக்கள் என்று அழைத்து கொண்டனர். சரி. அடுத்தது, நிலக்கிழார்களும் வேளாண்களும் இணைந்து சமூக பிரிவு. ஓகேங்களா? சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று எனப்பட்டன. சரி. அடுத்தது, ஏர் உழுவர்கள் மேலி செல்வம் எனப்பட்டனர். 18 வகையான தொழில்களை செய்பவோர் ரதக்காரர்கள் எனப்பட்டனர். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 122வது கொஸ்டின். பாண்டியர் ஆட்சி காலத்தில் ஆண்மகன் தன் உழைப்பால் எந்த வயதில் பொருளிட்டு ஆரம்பினர்? ஓகேங்களா? 13 வயதில் பொருளிட்டு ஆரம்பினர். 123வது கொஸ்டின். பிற்கால பாண்டியர் காலத்தில் வேத பாடசாலைகளில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது பட்ட விருது. என்ன விருது? பட்ட விருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 124வது கொஸ்டின். பிற்கால பாண்டியர் காலத்தில் ஓகேங்களா வேத பாடசாலையில் பணியாற்றி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் சால போகம்.
சைவ சித்தாந்த வல்லுநர்கள் எந்த மாவட்டத்தில் தங்கி பாடம் கற்பித்தனர்? சைவ சித்தாந்த வல்லுநர்கள் எந்த மாவட்டத்தில் தங்கி பாடம் கற்பித்தனர் அப்படின்னா திருப்பத்தூர். எந்த மாவட்டம்? திருப்பத்தூர். 126 பாண்டியர் காலத்தில் சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்பட்டவை. சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்பட்டவை நூலகம். பாண்டியர் காலத்தில் சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்பட்டவை நூலகம். 127 பாண்டியர் காலத்தில் தரியிறை ஓகேங்களா பஞ்சுபிலி என்ற வரிகள் செலுத்தியவர்கள் ஓகேங்களா நெசவாளர்கள். ஆன்சர் டி நெசவாளர்கள். கொஸ்டின் நம்பர் 128. கொஸ்டின் நம்பர் 128 அஞ்சு வண்ணத்தார் என்ற இஸ்லாமிய வணிக குழுவினர் எந்த இடத்தில் தங்கி வணிகம் செய்தனர்? நாகப்பட்டினம். எந்த இடத்துல தங்கி வணிகம் செஞ்சுருக்காங்க? நாகப்பட்டினம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 129 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிலங்கள் முறையாக அளக்கப்பட்டு நிலங்கள் அளப்பதற்கு குடிதாங்கி அருள்நீதி ஊர்கோல் என்ற அளவுகோல் பயன்படுத்தப்பட்டன. சரி. நிலவரி கடமை வணிக கடன் ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டது. இவர்கள் காலத்தில் புது கலிகை பணம் அன்றாட நற்பகத்து காசு தனபாலன் குளிகை ஆகிய நாணயங்கள் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்டன. சரி. அடுத்தது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சீன அரசின் குப்லாய்க்கத்துடன் நட்புறவு கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் கிபி 1281 ஒரு தூதுக்குழு சீனாவிற்கு அனுப்பினார். சரி. இளஞ்சனை பேரு உழுதுகுடி பாடிகாவல் நாட்டாரப்பாட்டம் இடைவெளி பொன்வரி தரிக்கிறை செக்கிறை போன்ற வரிகளும் பாண்டியர் காலத்தில் வசூலிக்கப்பட்டன. அப்போ இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130 ஓகேங்களா கோயில் திருப்பணிகளை விளக்கும் ஓகேங்களா கோயில் எழுகு என்ற நூல் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னா சுந்தரபாண்டியன். யாருடைய காலம்? சுந்தரபாண்டியன். 131வது கொஸ்டின் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பொன்னாலான கலசத்தை செய்வித்தவர் யார்? திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பொன்னாலான கலசத்தை செய்வித்தவர் யார் அப்படின்னா சுந்தர பாண்டியன். 132வது கொஸ்டின் நடன கலைஞருக்கு எடுத்துக்காட்டாக சதுர தாண்டவத்திற்கு திருக்கோலம் காணப்படும் இடம் சிதம்பரம் திருப்பரங்குன்றம். ரெண்டுமே ஆ மற்றும் ஆ இந்த ரெண்டு இடத்துல தான் சதுரங்க தாண்டவ திருக்கோலம் காணப்படும் இடம். அழகிய பாண்டியன் கூடம் என அழைக்கப்பட்டவை. அழகிய பாண்டியன் கூடம் என அழைக்கப்பட்டவை நடன கூடம். கொஸ்டின் நம்பர் 134 ஓகேங்களா துக்ளக் நாமா என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. துக்ளக் நாமா என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. கொஸ்டின் நம்பர் 135 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. நாடகத்தில் நடிப்போருக்கு கூத்துக்காணி என பட்டம் வழங்கப்பட்டது. சரி. ஆடல் மகளிருக்கு தலைக்கோல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சரி ஓகேங்களா சாந்தி கூத்து ஓகேங்களா வினோத கூத்து என இருவகை கூத்துக்கள் இருந்தன என ஆத்தூர் கோயில் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சரி. சரஸ்வதி பண்டாரம் போன்ற பள்ளிகள் ஏற்பட்டதன் மூலம் வேதங்கள் புராணங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இந்திய பண்பாடு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தன. தவறு. அதனால் சரஸ்வதி பண்டாரம் ஆன்சர் டி பள்ளி கிடையாது நூலகம். இப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரி. 136 டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நிலையினை விளக்கும் வெளிநாட்டவரின் பயண குறிப்பு. அதாவதுனா பதுஸ்தா இபின் பட்டூடா. மதுரையை தமிழ் கடல் நகர், மதுரையை தமிழ் கூடல் நகர், மதுரையை தமிழ்
கூடல் நகர் என்று மதுரையை கூறும் கல்வெட்டு. ஓகேங்களா? சிவகாமி செப்பேடு. சிவகாமி செப்பேடு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 138. சுல்தானிய ஆட்சி முறையினை படிநிலைகளை காண்க. படிநிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இக்தா, ரெண்டாவது சாக்கிகள், ரெண்டாவது சீக்குகள், மூணாவது பர்கானா, நாலாவது கிராமங்கள். அப்போ ஆன்சர் ஏ. கீழ்கண்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 139. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பாருங்க. ஓகேங்களா? நை சுல்தான், சுல்தானுக்கு அடுத்தவர் ஆனால் எல்லா உரிமைகளை பெற்றவர். சரி. அடுத்தது வசீகர் என்பது வாசிர் என்பது நிதி அமைச்சர். சரி. ஹரிஸ் இ மாமலிக் அப்படிங்கிறது உளவுத்துறை தலைவர். தவறு. அடுத்தது திவான் இன்ஷாங்கிறது செய்தி மற்றும் ஆவண காப்பகம். சரி. அடுத்தது திவானி ரி சாலத் அப்படிங்கிறது சமயத்துறவி. சரி. திவானி காசி என்பது நீதித்துறை தலைவர். சரி. பரித் ஐ முபலிக் என்பது தலைமை தளபதி. தவறு. அப்போ இதில் ஓகேங்களா 3, 7 மட்டும் தவறு. ஆன்சர் டி. 3, 7 மட்டும் தவறு, மற்றதெல்லாம் சரி. சுல்தான் ஆட்சியில் நிலங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டன? சுல்தான் ஆட்சியில் நிலங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டன? 4 வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டன. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 141. சுல்தானின் ஆட்சி காலத்தில் அங்காடி சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர். ஓகேங்களா? சுல்தான் ஆட்சி காலத்தில் அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. சஹானா இ மண்டி, சஹானா இ மண்டி அங்காடியை நிர்வகித்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா தாரிக் இ ஆலாய் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு. யாருடைய பயண குறிப்பு ஓகேங்களா ரெகிலா? யாருடைய பயண குறிப்புகள் ரெகிலா என்று அழைக்கப்படுகிறது? பதுத்தாவின், அதாவது இபின் பட்டோட தான் பதுத்தாவின். குதுப்பினார் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. குதுப்பினார் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1993. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 146. மகாமத்திரர் என அமைச்சரவை யாருடைய காலத்தில் இருந்தது? பாண்டியருடைய காலம். யாருடைய காலம்? பாண்டியருடைய காலம். இந்தியாவின் முதல் பேரரசு, இந்தியாவினுடைய முதல் பேரரசு மௌரிய பேரரசு. கொஸ்டின் நம்பர் 148. கொஸ்டின் நம்பர் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குப்தர் காலத்தில் அறிவியல் நோக்கு இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திட்டன. சரி. குஷானர்கள் பௌத்த சமயமும் கலை கட்டடக்கலையும் உலக நாடுகளுக்கு பரவியது. சரி. சாளுக்கிய நாட்டிலிருந்து தமிழகத்தில் காணாபத்தியம் என்ற புதிய சமய பிரிவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. பல்லவர்கள் குடைவர கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்களை ஆகியவற்றை உருவாக்கின. சரி. அப்போ பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர் 140. இன்று நாம் பின்பற்றும் அளவை முறைகள் யாருடைய காலத்தில் சேர்ந்தது? ஓகேங்களா? பாண்டியருடைய காலத்தில் சேர்ந்தது தான் அளவை முறைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 150. கொஸ்டின் நம்பர் 150. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பாருங்க. ராஷ்டிர கூடர்கள் ஹெய்லர்கள் காலத்தில் தெலுங்கு மொழி மறுமலர்ச்சி பெற்றது. தவறு. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? முகலாய பேரரசின் நிர்வாக கூறுகளாக தற்கால இந்தியாவின் பிர்கா, பஞ்சாயத்து போன்ற நிர்வாக முறைக்கு காரணமாகும். சரி. பழங்கால இந்தியாவின் ஆட்சி முறை சமூக, பொருளாதார, சமய நிலைகளின் வளர்ச்சிக்கு நுண்கலைகளின் உலகத்திற்கு மௌரியர்களே அடித்தளமிட்டனர். சரி. அடுத்தது மௌரிய மன்னர்கள் சந்திரகுப்த, பிந்துசாரர், அசோகர் ஆகியவை இந்திய பண்பாட்டிற்கு அளித்த கொடை குறிப்பிடத்தக்கது. சரி. அப்போ 1 மட்டும் தவறு. ஆன்சர் பி. 1 மட்டும் தவறு, மற்றது எல்லாமே சரி.
கொஷின் நம்பர் 151 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. அர்த்தசாஸ்திரம் எழுதியவர் கௌடில்யர். முத்ராட்சம் எழுதியது விசாகதத்தர். தேவி சந்திரகுப்தா எழுதியது சாணக்கிய, தப்பு. இண்டிகா எழுதியது மெகஸ்தனிஸ், சரி. அப்போ பொருந்தாதது சி தான் பொருந்தாதது. மௌரிய ஆட்சியின் வேதம் என அழைக்கப்படும் நூல். மௌரிய ஆட்சியின் வேதம் என அழைக்கப்படும் நூல் அர்த்தசாஸ்திரம். வேதம் என அழைக்கப்படும் நூல் அர்த்தசாஸ்திரம். மௌரிய நாட்டில் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டியது மன்னனின் கடமையாகும். அவரின் இக்கடமையை எவ்வாறு அழைக்கப்பட்டன? ராஜ்ய தர்மம். என்ன அழைக்கப்பட்டது? ராஜ்ய தர்மம் என்று அழைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 154 பாருங்க. அரசனுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய எத்தனை பேர்கள் கொண்ட குழு இருந்தது? 12 பேர்கள் கொண்ட குழு இருந்தது. மௌரிய பேரரசு எத்தனை மாகாணங்களாக உள்ளடக்கியது? 4 மாகாணங்களாக உள்ளடக்கியது. மௌரிய பேரரசில் மாகாணங்களை ஆட்சி செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மகா மாத்திரர்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 157. கொஸ்டின் நம்பர் 157 பொறுத்துக பாருங்க. புரோகிதர் அப்படிங்கிறது அரச குரு, அப்போ 3 கமா. சேனாதிபதி என்பது படைத்தலைவர், 4 கமா. சன்னிதத்தா அப்படிங்கிறது கருவூல அதிகாரி, 5 கமா. சம்கர்தர் அப்படிங்கிறது வரி வசூல் செய்பவர், 2 கமா. பிரீதிகாரர் அப்படிங்கிறது தனி உதவியாளர், 1 கமா. ஆன்சர் 3 கமா, 4 கமா, 5 கமா, 2 கமா, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 158 பாரு. அந்தபாலா என்பது எல்லை பாதுகாவல் அதிகாரி, அப்போ 4 கமா. அடுத்தது பிரசஸ்தா அப்படிங்கிறது காவல்துறை தலைவர், 5 கமா. அடுத்தது அத்பர்மா சிகா அப்படிங்கிறது தலைநகர் ஆளுநர், 3 கமா. அது பார்த்தீங்கன்னா பௌர் அப்படிங்கிறதான் தலைநகர் ஆளுநர். அடுத்தது அத்வர்ஷா அப்படிங்கிறது ஓகேங்களா, அத்வர்ஷா அப்படிங்கிறது பெண் பாதுகாவல் அதிகாரி, 2 கமா. அடுத்தது துர்கா பாலா அப்படிங்கிறது கோட்டை பாதுகாவல் அதிகாரி, மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. அத்பாலா அப்படிங்கிறது ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாவல் அதிகாரி. பிரசஸ்தா அப்படிங்கிறது காவல்துறை தலைவர். பௌர் அப்படிங்கிறது தலைநகர் ஆளுநர். அத்வர்ஷிகா அப்படிங்கிறது ஓகேங்களா பெண் பாதுகாவல் அதிகாரி. துர்கா பாலா அப்படிங்கிறது கோட்டை பாதுகாவல் அதிகாரி. அப்போ ஆன்சர் 4 கமா, 5 கமா, 3 கமா, 2 கமா, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 159. கொஸ்டின் நம்பர் 159 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மாகாண வருவாய்த்துறை அதிகாரி ஸ்தானிக்கர் எனப்பட்டனர், சரி. ஸ்தானிக்கர் என்று அழைக்கப்பட்டது தவறு. மௌரிய மாகாணங்கள் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அம்மாவட்டங்களில் ராசிகர்கள் என்ற தலைமை அதிகாரி நிர்வகிக்கப்பட்டது, தப்பு. மாவட்ட ஆட்சியருக்கு உதவ நாகரிக என்ற துணை அதிகாரிகள் இருந்தன, தவறு. அடுத்து பார்த்தீங்க, நகரங்களின் நிர்வாகத்தை கண்காணிக்க அதிகாரிக்கு யுக்தர்கள் எனப்பட்டன, தவறு. அப்போ 4மே தவறு, அனைத்தும் தவறு. 10 முதல் 15 கிராமங்கள் நிர்வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோபன். 10 முதல் 15 கிராமங்களை நிர்வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கோபன். கொஸ்டின் நம்பர் 161 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நகர தலைமை அதிகாரிகள் பணிகள் பற்றி மெகஸ்தனிஸ், கௌடில்யர் ஆகியவை குறிப்பிட்டுள்ளன, சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, மௌரியர்களின் தலைநகரான பாடலிபுத்திரம் தலா 4 உறுப்பினர்களை கொண்ட
5 குழுக்கள் நிர்ணயிக்கப்பட்டது. தவறு. அது பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகத்தை கிராமணி என்ற அதிகாரிகள் கவனித்தார். சரி. படை நிர்வாகத்தை சேனாதிபதி என்ற தலைமை தளபதி கவனித்தார். சரி. அப்போ இதெல்லாம் 2 மட்டும் தவறு. ஆன்சர் பி 2 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 162வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 162. மௌரியர்களின் படைகளில் டேஸ் எண்ணிக்கையிலான குதிரைப்படை வீரர்களும் தேர்ப்படை வீரர்களும் பெற்றிருந்ததாக கிரேக்க நாட்டவர் பிலினி கூறுகிறார். யார்? பிலினி கூறுகிறார். 6 லட்சம் குதிரைப்படை வீரர்களும் ஓகேங்களா 900 தேர்ப்படை வீரர்களும் இருந்தாங்க. ஆன்சர் டி. மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் சேனாதிபதியின் கீழ் படைகளை டேஸ் என்ற அதிகாரிகள் மேற்பார்வையிட்டன. ஓகேங்களா. ஆயுத கர அத்யூசா. மௌரிய கால நீதிமன்றங்கள் பற்றி தன் நூலில் குறிப்பிடுவது. நீதிமன்றங்களை பற்றி சொல்கிறது மௌரியர் காலத்தில் கௌடில்யர். மௌரியர் காலத்தில் நிறுவப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தர்மஸ்தானியம். தர்மஸ்தானியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 166. மௌரியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குற்றவியல் நீதிமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கண்டக சோதனங்கள். கண்டக சோதனங்கள். அடுத்த 167. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க. நிலவரி முதன்மை வரியாக இருந்தது. சரி. விளைச்சலில் வசூலில் 1/3 வரியாக விதிக்கப்பட்டது. தவறு. அடுத்தது நீர்ப்பாசன வரி, படகு வரி, வனவரி, சுரங்கங்களில் என்று பல வரிகள் இருந்தன. சுங்க வரி என பல வரிகள், அதாவது நீர்ப்பாசன வரி, படகு வரி, வனவரி, சுங்கவரி என்று பல வரிகள் விதிக்கப்பட்டன. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவரி பலி என்ற பெயரில் பழங்கள் மீதான வரி பாகா என்று பெயரில் விதிக்கப்பட்டன. தவறு. அப்போ இதுக்கு 2 4 தவறு. ஆன்சர் சி 2 4 தவறு. 168வது கொஸ்டின். மௌரிய கால ஒற்றர்களை ஓகேங்களா குத புருஷர்கள் என்று அழைத்தவர் யார்? மௌரியர் கால ஒற்றர்களை குத புருஷர்கள் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா கௌடில்யர் என்று அழைத்தவர் கௌடில்யர். கொஸ்டின் நம்பர் 169. மெகஸ்தனிஸ் இந்திய சமூகத்தில் எத்தனை பிரிவினர் இருந்ததாக கூறினார்? மெகஸ்தனிஸ் இந்திய சமூகத்தில் எத்தனை பிரிவினர் இருந்ததாக கூறுகிறார்னா 7 பிரிவினர்கள் இருந்ததாக கூறுகிறார். மௌரிய காலத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். மௌரியர் காலத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தட்சசீல பல்கலைக்கழகம். தட்சசீல பல்கலைக்கழகம். கொஸ்டின் நம்பர் 171. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. மௌரியர் காலத்தில் வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்தது. சரி. நியார்கஸ் என்ற கிரேக்கர் மௌரியர் கால கைத்தொழில், மண்பாண்டங்கள் உற்பத்தி தொழில் போன்றவை பற்றி புகழ்ந்து குறிப்பிடுகிறார். சரி. அரசின் விவசாய பண்ணைகளை சித்தியாசா என்ற அதிகாரி நிர்வகித்தார். சரி. பெண்கள் பல்வேறு விதமான காதணிகளையும் அணிந்ததாகவும் உற்பத்தி செய்ததாகவும் அர்ரின் என்பவர் குறிப்பிடுகிறார். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு ஆன்சர். 172. மௌரியர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம். மௌரியர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. 173வது கொஸ்டின். மௌரியர் காலத்தில் தங்களுக்குள் டேஸ் என்ற வணிக குழுக்களை ஏற்படுத்தி கொண்டன. இஸ்ரேனி. கொஸ்டின் நம்பர் 174. கொஸ்டின் நம்பர் 174. மௌரிய காலத்தில் வணிக பரிமாற்றும் போது பரிமாற்ற தங்க நாணயத்துக்கு பேர் நிஸ்கா தான் தங்க நாணயம். மௌரியர் காலத்தில் வணிக பரிமாற்றத்தின் போது பரிமாற்றம் செய்த வெள்ளி நாணயத்துக்கு பேர் பனா. மௌரியர் காலத்தில் வணிக பரிமாற்றத்தின் போது பரிமாற்றப்பட்ட செப்பு நாணயம் ஓகேங்களா கர்ஷ பணம்.
சந்திரகுப்த மௌரியரை சமண சமயத்திற்கு மாற்றியவர். சந்திரகுப்த மௌரியரை சமண சமயத்துக்கு மாற்றியவர் பத்ரபாகு. யார்? பத்ரபாகு. சந்திரகுப்த மௌரியர் உயிர் நீத்த இடம் சரவண பெலகுலா. சந்திரகுப்தர் உயிர் நீத்த இடம் சரவண பெலகுலா. கொஸ்டின் நம்பர் 179. சந்திரகுப்த மௌரியரின் இறப்பிற்கு பிறகு அவருக்கு கோயில் கட்டப்பட்ட இடம். சந்திரகுப்த மௌரியர் இறப்பிற்கு பிறகு அவருக்கு கோயில் கட்டப்பட்ட இடம் சந்திர பாஸ்டி. சந்திர பாஸ்டி. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு பாருங்க. பொ.ஆ.மு 261 கிபி 261. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆ மற்றும் ஆ. அசோகரை பௌத்த மதத்திற்கு மாற்றியவர். அசோகரை பௌத்த மதத்துக்கு மாற்றியவர் உபகுப்தர். உபகுப்தர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 182. கொஸ்டின் நம்பர் 182. பௌத்த சமயத்தை அறக்கருத்துக்களை பரப்ப டேஸ் என்ற அதிகாரிகளை அசோகர் நியமித்தார். ஓகேங்களா? தர்ம மகாமாத்திய. தர்ம மகாமாத்திய. 3வது புத்த சமய மாநாடு கூட்டப்பட்ட இடம், அதாவது தலைமை மெகலி புத்திரதிசா. தலைமை தாங்கியவர் மெகலி புத்திரதிசா. இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா பாடலிபுத்திரம். இடம் எங்க? பாடலிபுத்திரம். 184வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. திபெத்து, சீனா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பௌத்த சமயத்தை பரப்ப துறவிகளை அசோகர் அனுப்பினார். அசோகர் அனுப்பினார். சரி. அடுத்தது, இலங்கையில் பௌத்த மதத்தை பரப்பதற்காக தன் மகன் மகேந்திரனையும் தன் மகள் சுங்கமித்தரையும் அனுப்பினார். சரி. அடுத்தது, பௌத்த சமயம் உலக சமயமாக மாற்றினது அசோகரது முக்கிய பங்கு வகிக்கிறது. பௌத்த மதம் உலக மதமாக மாற்றுறதுல அசோகர் முக்கிய பங்கு வகிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி. அசோகர் பரப்பிய அவரது கோட்பாடு அசோக தம்பம் எனப்பட்டது. அப்போ இதுவும் சரி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி தான் ஆன்சர். அனைத்தும் சரி. 185வது கொஸ்டின். அசோகர் பரப்பிய கொள்கைகளில் பொருந்தாதது. அசோகர் பரப்பிய கொள்கைகளில் பொருந்தாதது பாருங்க. சமய சடங்குகளை தவிர்ப்பதுடன் திருவிழாக்களின் விலங்குகள் பலியிடப்படுவதை தடுத்தல். சரி. தர்ம யாத்திரை மேற்கொண்ட தர்மவத்தியம் பரப்புதல். சரி. மன்னரையும் பிரமாணர்களையும் சான்றோர்களை இழித்தல். தவறு. போரை தவிர்த்து தர்மத்தின் வழி நடத்த வாழ்வில் வெற்றி பெறுதல். சரி. இப்போ பொருந்தாதது எது? சீதம் பொருந்தாதது. மௌரியர் காலத்தில் இலக்கியத்திற்கு டேஸ் பேச்சு வழக்கிற்கும் டேஸ் மொழியை கையாளப்பட்டன. சமஸ்கிருதம் பாலி மொழியை கையாளப்பட்டன. சமஸ்கிருதம் பாலி மொழியை கையாளப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 187. கொஸ்டின் நம்பர் 187. பொருந்தாததை காண்க. பொருந்தாததை காண்க பாருங்க. பத்ரபாகு எழுதிய நூல் கல்பசூத்திரம். சரி. பாணினி எழுதிய நூல் அஷ்டதாயி. சரி. பிங்களர் எழுதிய நூல் காவிய அலங்கார சூத்தி விருந்து. தவறு. வேதாந்த நூல்கள் கிருஷ்ய சூத்திரம். சரி. இப்போ பொருந்தாதது எது? பிங்களர், காவிய அலங்கார, சூத்தி விருந்து. அடுத்தது, மௌரியர் கால நுண்கலையில் பொருந்தாதது. மௌரிய கலையில் நுண்கலையில் பொருந்தாதது விமானங்கள். விமானங்கள். மற்றது எல்லாமே சூபி, சைத்தியங்கள், விகாரங்கள் எல்லாமே மௌரியர் காய்ச்சலனுடைய நுண்கலை. இந்த விமானம் மட்டும்தான் பொருந்தாதது. கொஸ்டின் நம்பர் 189. கொஸ்டின் நம்பர் 189. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இறந்தவர்கள், பௌத்த நாடிகள், பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் நினைவாக எழுப்பப்பட்ட வட்ட வடிவமிட்ட பீடம் கொண்ட கட்டிடங்களுக்கு தான் சூபிகள் எனப்பட்டன. சரி. ஓகேங்களா? பௌத்தர்களின் தியான கூடங்கள் சைத்தியங்கள் எனப்பட்டன. சரி. பௌத்த குருமார்கள் விடுதிக்கு விகாரங்கள் எனப்பட்டன. சரி. மௌரியர் சைத்தியங்கள் கட்டுவதில் அதிகம் ஆர்வம் காட்டின. தப்பு. அப்போ 4 மட்டும் தவறு. தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் தர்ம ஆணைகள் பொறிக்கப்படுவதாக கூறும் அசோகருடைய கல்வெட்டு. 7வது கல்வெட்டில் தான் இப்படி சொல்லியிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 191. அசோகர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சூபி. அசோகர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சூபி சாஞ்சி ஸ்தூபி.
திமிழுடன், அதாவது திமிழுடன் கூடிய எருது, சிங்கம் போன்றவற்றிலான உருவங்கள் பொறிக்கப்பட்ட கல்தூண் காணப்படும் கல்தூண் காணப்பட்ட இடம் சாரநாத் கல்தூணு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 193 பாருங்கள். ஓகேங்களா, யானை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, புத்தரின் அன்னை மாயாதேவி கனவில் வெள்ளை யானை கண்டதை நினைவு. அப்போ 3, எருது இளவரசர் சித்தார்த்தரின் இளமை கால ஆசைகளை தெரிவிக்கிறது. அப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை சித்தார்த்தா புத்தர் ஆசைகளை துறந்து அரண்மனை விட்டு வெளியேறிய நிகழ்ம்போது. அப்போ 1, அடுத்தது சிங்கம். ஓகேங்களா, சாக்கியர்களின் சின்னமான விளங்குவது. இது புத்தரின் சாதனைகளை குறிப்பிடுகிறது. அப்போ 2. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 194 வியாக்கரணம் என்ற நூல். ஓகேங்களா, இந்த நூல் இலக்கண நூல். இந்த நூல் இலக்கண நூல். கொஸ்டின் நம்பர் 195 அசோகர் காலத்தின் பல்கலைக்கழகங்களில் பொருந்தாதது. தட்சசீலம், உஜ்ஜயினி, காசி இது எல்லாமே அசோகர் காலத்தை சேர்ந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் மட்டும்தான் இல்லை. அப்போ ஆன்சர் இதுக்கு டி. ஓகேங்களா, 11வது ஓகேங்களா, இந்திய பண்பாட்டிலிருந்து 195 வினாக்கள் வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.